அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்குது. அதாவது 2026ஆம் ஆண்டானது பிறக்க இருக்குது. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கே ஒரு சிறப்பு உண்டு. அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் நாளாக இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ போன ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இனி இந்த ஆண்டில் வரக்கூடாது, தொடரக்கூடாது. இந்த வருஷம் எனக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கணும், மகிழ்ச்சி கொடுக்கணும், முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த நாளில் நமக்கு பிரதோஷமும் இருக்குது. அதாவது வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம், இதை நம்ம குபேர பிரதோஷம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாருங்களேன், மாதத்தின் முதல் தேதி வியாழக்கிழமை பிறந்தாலே சிறப்பு. இதில் இந்த புத்தாண்டு வியாழக்கிழமையே பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நீங்கணும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு நம்ம யாருமே தவற விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப்பை, தலைமை பண்பை குறிக்கக்கூடிய 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையோடு தான் இந்த ஆண்டானது நமக்கு தொடங்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1ங்கிற எண் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உரியது. இப்போ தை மாதமும் நமக்கு வர இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உரியது. எல்லாம் சேர்ந்து தான் அற்புதமான பல நல்லதை நம்ம வாழ்க்கையில் நடத்தி தரும். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு 3 பொருட்களை நாளைக்கு வீட்டில் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே பதிவிலேயே காலையில் கண்மொழிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கண்மொழிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு யார் தடுத்தாலும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒன்று எழுதிட்டு தூங்குங்க, காலையில் தூங்கி எழுந்ததும் உங்கள் கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுக்க நமக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலே சொன்ன 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்ம சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறது வழக்கம். ஏன்னா அந்த நாளில் நம்ம சாதாரணமாக குளிக்கிறத காட்டிலும் ஒரு சில விசேஷ பொருட்களை சேர்த்து குளிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி குளிக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பையும் சுத்தப்படுத்தும், அந்த ஆறா எல்லாத்தையுமே கிளென்சிங் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு குளியல் முறையாக ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் எடுத்துக்கலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ இயருங்கிறதுனால லீவாக இருக்கும் இல்லையா, அப்போ நான் நிறையா நேரம் தூங்கிடுவேன், காலையில் 10 மணி 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், இந்த குளியல் முறை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். நாளைய நாளில் நமக்கு 12 மணி வரைக்குமே இந்த நியூ இயர் இருக்குது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ எழுந்தாலும் எப்போ ஃப்ரீ டைம் கிடச்சாலும் நீங்கள் குளிக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி குளிங்க. கண்டிப்பாக இதுவே ஒரு நல்ல ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ குளிக்கும் தண்ணி பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த குளியல் முறையை குழந்தைங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டால் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, இதுக்கு நமக்கு முதல்ல ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. சில்வரோ பித்தளையோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆர்ஓ வாட்டராக இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க, இல்லை பைப்பில் தண்ணீரை கொண்டீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம 3 முக்கியமான பொருட்கள் சேர்த்தணும். 3மே பார்த்திங்கன்னா அற்புதமான சக்தி கொண்டது, அபாரமான வளர்ச்சிக்கு நமக்கு உதவக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். முதல் பொருள் மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூளுங்கிறது நல்ல ஒரு ஆரம்பத்தை குறிக்கும், மகாலட்சுமிக்கு உரியது. மேலும் வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால, குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது நல்லது. கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அது இல்லைன்னா சாதாரணமான மஞ்சள் தூளையே எடுத்துக்கோங்க. இதை அந்த சொம்பு தண்ணியில் போட்டுருங்க. அடுத்தது ஒரு 5 ரூபாய் காசு நம்ம போடணும். இந்த 5 ரூபாய் காசுங்கிறது பண ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது 5, அதனாலே இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுங்க. இந்த ஜீரகம் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரியது அப்படின்னே சொல்லலாம். எங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி இந்த ஒரு குளியல் முறையை நாங்கள் எடுத்துக்குவோம். நீங்கள் அப்படி அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கூட, நான் சொல்லக்கூடிய விசேஷமான நாட்களில் இந்த குளியல்
குளியல் முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல பலன் நிச்சயம்னு சொல்லலாம். இந்த ஜீரகத்தை நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. காசு, மஞ்சள் தூள், ஜீரகம் இந்த மூணையும் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி சொம்பு வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் குளிக்கும்போது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஷேர் பண்ணி குளிச்சிக்கலாம். ஒருவேளை நைட்டு மறந்துட்டீங்க அல்லது ஒரு 10-12 மணிக்கு மேலே தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் எழுந்ததும் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த ஜீரகத்தினுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணீரில் வந்து இறங்கணும். அதுக்காக ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எது குளிப்பீங்களோ அதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிட்டு தலைக்கு குளிக்கிறது, உடம்புக்கு குளிக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இனி எப்போதுமே பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராது. அதாவது கையில் காசு இல்லை, தங்க மாட்டேங்குது, ஒரு அவசர தேவைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையே உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா உங்ககிட்டயே நிறைய பணம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக குளிக்கிற தண்ணியில் இந்த 3 பொருளையும் சேர்த்து குளிக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால் காமனாக இந்த மாதிரி நீங்கள் சொம்பில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கும் போது அவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அப்படி கூட மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் குளிச்சிடுங்க. அதன் பிறகு கூட நான் ஒரு வரி சொல்லுங்கள் காலையில் எழுதுன்னு சொல்லியிருந்தேன், அதை கூட நீங்கள் சொல்லலாம். அப்புறம் ஒரு 3 பொருட்கள் வாங்குங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3ஐயும் நீங்கள் போய் வாங்கலாம். இந்த மாதிரிலாம் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து குளிச்சாச்சு. அடுத்து கையில் எழுத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறித்து பார்த்தலாம். இதை நம்ம எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இடது கையில் ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் வந்து எழுதணும். ஏன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்குரியது இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எழுதணும். இதுக்கு நீங்கள் பச்சை நிற பேனா பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா இது நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் கலரு. மேலும் குபேரருக்குரிய நாளாக இருக்கிறனால அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். அதனால் இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இது குரு பகவானுக்குரிய சிம்பிளுங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறக்காமல் இந்த இடத்துல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அவசியம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்லலைனாலுமே வியாழக்கிழமை நாளில் நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லது. சரிங்களா, இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, இங்கே வந்து குபேரருக்குரிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அது என்னென்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 544795 544795 இதையும் வந்து எழுதிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் குருமேட்டு பகுதியில் இந்த குரு பகவானுக்குரிய சிம்பிள் போட்டிருக்கோம், ரிஸ்ட் பகுதியில் குபேரருடைய நம்பரையும் போட்டிருக்கோம், சிறப்பான குளியல் முறையும் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை அட்டகாசமாக வந்து மாற்ற போகுது. மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், நீங்கள் காலையிலேயே இந்த குளியல் முறையை எடுத்துக்கணுன்ட்டு இல்லை, நாளைக்கு லீவ் நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இருந்தாலும் எப்போ உங்களுக்கு குளிக்கலான்னு தோணுதோ அப்போ மறக்காமல் இந்த மாதிரி வந்து குளிச்சுக்கோங்க. அதே போல் இந்த நம்பரை சிம்பலை உங்களுடைய இடது கையில் வந்துட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம் முழுமையாக நீங்கும். ஏதாவது ஒரு வகையிலேருந்து தினம் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கையில் எப்போதுமே பணம் தாராளமாக புரளும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.